அன்பே சிவம் கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் 74. தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான மத்துவை விடாமற் பேத வாக்கியத்தை விட்டு நித்தமும் அது நீயாகு நீ அதுவாகும் என்னோ மத்தமும் மகண்டமென்றே யசிவத வைக்கியங்காட்டோ. தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியான மத்துவை விடாமல் வேத வாக்கியத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். உரை தொம்பதம் தம்பதம் எனும் தத்துவம் சீவனும் சிவனுமாம். அது பிரம்ம பொருளாய் சாட்சியான வஸ்துவாய் நின்று கொண்டுள்ளது. இரண்டிற்கும் இருக்கும் வேதவாக்கிய அர்த்தத்தை விட்டுவிட்டு அந்த இரண்டும் ஒன்றான வஸ்துவை விடாமல் நித்தமும் பற்றி இருந்தால் அதுவே நீயாவாய், நீயே அது ஆவாய். சூட்சமமாய் சாட்சியாய் உள்ள ஆன்மாவே நான் என்ற அனுபவத்தை பெற்று அதன் பின் அந்த நிலையையும் விடுத்து ஆன்மாவை பூரண பிரம்ம நிலையில் நிலைப்பெற நின்றிருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் அகண்டம் என்ற அதிபதம் ஐக்கியம் எனும் தத்வமசி என்ற வேதம் காட்டும். பாடல் 75. கடநீரின் மேக நீரில் கண்டவன் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போது மிடமான பிரம்மன் சாட்சி இரண்டும் எப்போதும் மேகத்திடமான சுவானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் இடமான சுவானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. உரை கடத்து நீரில் காணும் ஆகாயமும் மேக நீரில் காணும் ஆகாயமும் இரண்டும் பொய்யான மாயத் தோற்றங்கள். ஆனால் கடத்துக்குள் இருந்த ஆகாயமும் மகா ஆகாயமும் இரண்டும் எப்போதும் ஒன்றுதான். அதுபோல பிரம்ம பொருளும் சாட்சி பொருளும் ஒன்றுதான். எப்போதும் ஏகம் என்ற திடமான சிந்தனையுடன் நீ அதுவாக சுவானுபூதியுடன் பிரம்மத்தை அகலாமல் இருப்பதே சிவோகம் என்று இருந்திடாயே. அன்பே சிவம் அன்பே சிவம்